கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம போன வாரத்தில் ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். அந்த செய்தியை எந்த இடத்துல விட்டோமோ அந்த விட்ட இடத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அதற்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரு முன்னுரையை கடந்த வாரத்தில் நான் பேசின அந்த செய்தியினுடைய சின்ன ஒரு முன்னுரையை நாம் பார்த்துவிட்டு நம்ம எங்கே விட்டோமோ அந்த இடத்திற்கு நம்ம கடந்து வரலாம். எடுத்துக்கொள்வோம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவன் நாட்களில் எலிசா மரணத்திற்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்திற்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரை என்று அவன் அழுது அவன் புலம்பினான். ஒரு தேசத்தின் ராஜா தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு அவன் ஓடி வந்து அவன் புலம்புகிறான், அழுகிறான். ஒரு தீர்க்கதரிசியின் இடத்துல யோவாஸ் அப்படின்னா கர்த்தர் கொடுத்தார் என்று அர்த்தம். யாவே ஹாஸ் கிவன் என்று அர்த்தம். கர்த்தர் கொடுத்தார், அதுதான் யோவாஸ் என்ற அந்த பெயரினுடைய அர்த்தம். இந்த ராஜா அவன் ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க அவன் ஓடி வருகிறான். தீர்க்கதரிசி அப்படின்னா ஹீப்ரூவில் நவி இல்லை நபி, அதாவது கால்டு பை காட், கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் அல்லது கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள் இல்லை கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் சொல்லுகிறவர்கள். இங்கு இந்த ராஜா, இந்த யோவாஸ், இஸ்ரவேலின் தேசத்தின் ராஜா, இந்த தீர்க்கதரிசி ஆகிய எலிசாவை பார்க்க அவன் ஓடி வருகிறான். அவன் வந்து சொல்கிறான், நீங்கள் எங்களுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று அவன் அழுது புலம்புகிறான். இதே ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்ற அந்த வார்த்தையை எலிசா தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசியின் இடத்துல அவன் சொல்லுகிறான். அதே 2 ராஜாக்களில் 2ஆம் அதிகாரத்தில் 1, 11, 12 வசனத்தில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர் எலியா தீர்க்கதரிசியை சுழல் காற்றிலே அவர் எடுத்துக்கொள்ளும் போது கூடவே இந்த எலிசா தீர்க்கதரிசி அவன் ஓடி வருகிறான். அப்படி அந்த சுழல் காற்றிலே அந்த எலியா தீர்க்கதரிசி அப்படியே வானத்திற்கு அப்படியே மேலே போய் அந்த அக்கினி ரதத்திலே அவர் போகும்போது இந்த எலிசா தீர்க்கதரிசி அவன் கதறுகிறான். என்ன சொல்கிறான்? 12வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, அதை கண்டு என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே என்று அவன் புலம்பினான். பாருங்க, என்ன இது குதிரை வீரர்கள், ரதம், என்ன அந்த வார்த்தையை ஏன் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள்? ஏன் அந்த அளவுக்கு அந்த ரதமும் குதிரை வீரரும் என்று ஒரு ஆளை குறித்து ஒரு ஆளுக்கு அவர்கள் ஒப்பிடுகிறார்கள்? அப்படி என்னதான் இருக்கு இந்த ரதமும் குதிரை வீரர்களை குறித்து அப்படி நம்ம பார்க்கும்போது, அந்நாட்களிலே இந்த ரதத்தையும் குதிரை வீரர்களையும் மிக பெரிதாக அவர்கள் எண்ணுவார்கள். எந்த தேசத்தில் இந்த ரதமும் குதிரை வீரர்களும் அதிகமாக இருக்கிறார்களோ அந்த தேசத்தினுடைய பாதுகாப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. இந்த ரதமும் குதிரை வீரர்களும் தான் ஒரு தேசத்தின் பாதுகாப்பை குறிக்கிறது. நீங்கள் நிறையா ரெஃபரன்ஸ் வசனங்கள் போன வாரத்திலே உங்களோடு நான் சொன்னேன். அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. நான் வேகமாய் அந்த முன்னுரையை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு நான் அடுத்த பகுதிக்குள்ளாய் நம்ம கடந்து போகலாம். இந்த ரதமும் குதிரை வீரர்களும் இது ஒரு தேசத்தினுடைய பாதுகாப்பை, வலிமையை இது சொல்லப்படுகிறது. அதை தான் எலிசா எலியாவை பார்த்து அவர் சொல்லுகிறார். இவரை விட்டு கடந்து போகும்போது, ஐயோ எனக்கு பாதுகாப்பாக இருந்தீங்களே, ஐயோ என்னுடைய தேவைகளை சந்திச்சிங்களே, திடீர்னு இப்போ போயிட்டீங்களே, என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எலிசா தீர்க்கதரிசி எலியாவை பார்த்து சொன்ன அதே வார்த்தையை யோவாஸ் இஸ்ரவேலின் ராஜா இப்பொழுது இந்த எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து அவர் சொல்லுகிறார். ஆமென். ரதங்களை பார்க்கிலும் குதிரை வீரர்களை பார்க்கிலும் இந்த தீர்க்கதரிசி எலிசா மிகவும் 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 அந்த அளவுக்கு கர்த்தருடைய வல்லமை அவருக்குள்ளாயிருந்து வெளிப்பட்டது. ஒரு தேசத்தையே பாதுகாக்கிற அளவிற்கு தேவனுடைய வல்லமை அந்த தேசத்தை சுற்றி இருந்தது, அந்த ராஜாவை சுற்றி இருந்தது, அந்த ஜனங்களை சுற்றி இருந்தது. என் பிரியமான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில எது உங்களை சுற்றி கொண்டு இருக்கிறது? அல்லேலூயா. எதை நம்பி இத்தனை நாட்கள், இத்தனை வருஷ காலங்கள் நம்ம எதை நம்பி இருக்கிறோம்? அநேகருக்கு அவர்களுடைய பணம்,
அதை நம்பி இருப்பாங்க. அநேகர் அவர்களுடைய படிப்பு, அதை நம்பி இருப்பாங்க. அநேகர் அவருடைய சொத்து, அவருடைய வீடு, அவருடைய கணவர், மனைவி, பிள்ளைகள். எதை நம்பி நம்ம இருக்கிறோம்? ஆமென். எது நம்மளை சுற்றி கொண்டு இருக்கிறது? பரிசுத்த வேதத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. 34ஆம் சங்கீதம் 7வது வசனத்தில் ரொம்ப அழகாக அந்த வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை என்ன செய்தான்? சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதனானவன் அவருக்கு பயந்தவர்களை, கர்த்தருக்கு பயப்படுகிற நபர் யாராய் இருந்தாலும், எவராய் இருந்தாலும், அவர்களை சூழ ஆண்டவருடைய சேனை கடந்து வருகிறது. அல்லேலூயா. சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 11வது வசனத்தில் நம்ம அந்த வசனம் ரொம்ப அழகாய் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 5:11, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பாராக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். போதும், போதும். நீர் அவர்களை காப்பாற்றுவீர். கர்த்தருடைய காப்பாற்றுகிற கரம் நம்மை சூழ இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற நபர் யாராய் இருந்தாலும், எவராய் இருந்தாலும், கர்த்தருடைய கரம் அவர்களை சுற்றி கொள்ளும். அல்லேலூயா. அதான் சங்கீதத்தில் 20ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்கணும். 7வது வசனத்தில் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தையே குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஆமென். எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுகிறோம்? எதை குறித்து பெரிதாக நம்ம எண்ணுகிறோம்? எதை பெரிசா நம்ம நம்புகிறோம்? கர்த்தருடைய நாமம். அது மாத்திரம்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும். இந்த யோவாஸ், இந்த ராஜா, ஒரு தேசத்தின் ராஜா, தன்னுடைய ஸ்தானத்தை அவன் விட்டு, தான் ராஜா அப்படின்னு அவன் யோசிக்கல. ஐயோ தான் பெரிய ஆள், நான் எப்படி போய் அந்த தீர்க்கதரிசியை போய் பார்க்கணும் அவன் யோசிக்கல. அந்நாட்களிலே ராஜாக்கள் தீர்க்கதரிசியினுடைய இடத்திற்கு போக மாட்டாங்க. மாறாக தீர்க்கதரிசியை ராஜாவினுடைய இடத்திற்கு அவர்கள் வரவழைப்பார்கள். இதுதான் நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து நீங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் நீங்கள் பார்க்குற எல்லா இடத்துலையும் இப்படி தான் நடக்கும். ஆனால் இந்த இடத்துல இந்த ராஜாவே ஓடி போய் ஒரு தீர்க்கதரிசனியை போய் பார்க்குறான். ஏன்? அந்த அளவுக்கு அந்த தீர்க்கதரிசனுடைய வல்லமை அந்த தேசத்தை சுற்றி கொண்டது. அந்த அளவுக்கு கர்த்தருடைய வல்லமை அந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் அந்த தேசத்தை சுற்றி இருந்தது. என்னுடைய தகப்பனாரும் எங்களை சுற்றி இருந்தார். அவருடைய வழி நடத்துதல், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய ஆலோசனை எங்களை சுற்றி கொண்டிருந்தது இத்தனை வருஷ காலம். திடீரென்று நினைத்து பார்க்க முடியாத ஒரு நேரத்திலே அவர் மரித்து போனார். கர்த்தருக்குள் அவர் நித்திரை அடைந்தார். மிகவும் வேதனையான நாட்கள் அந்நாட்கள். ஆனால் ஒன்றே ஒன்று தான் நான் யோசித்தேன். கர்த்தர் என்னுடைய தகப்பனாரை தன்னிடம் அவர் சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஜெபிச்சாங்க, எத்தனையோ நபர்கள், உலகத்தில் உள்ள எல்லா பகுதியில் உள்ள தீர்க்கதரிசிகள் அவர்கள் ஜெபித்தார்கள், ஊழியக்காரர்கள் ஜெபித்தார்கள், நம்ம சபை விசுவாசிகள் ஜெபிச்சிங்க, செயின் பிரேயர், சங்கிலி ஜெபம் நீங்கள் பண்ணீங்க, உபவாசம் இருந்து நீங்கள் ஜெபித்தீங்க. ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்னுடைய தகப்பனாரை அவரிடம் சேர்த்து கொண்டது. ஆமென். தகப்பனார் இத்தனை ஆண்டு காலம் அவர் போராட்டத்தை, அதாவது 2 தீமோத்தேயுல 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். நல்ல போராட்டத்தை பவுல் சொல்றார். நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், என்னுடைய ஓட்டத்தை நான் முடித்தேன், விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருந்தது. அது எனக்கு மாத்திரம் அல்ல, எப்படி அவர் பிரசன்னம் ஆகிறத விரும்புகிற யாவருக்கும் அது வைக்கப்பட்டு இருக்கிறது. என்னுடைய தகப்பனார் அவர் நல்ல போராட்டத்தை போராடி அவருடைய ஓட்டத்தை அவர் முடித்தார். ஆமென். அவருடைய நேரம் வந்துச்சு. கர்த்தர் குறித்த அந்த நேரம். அதான் நம்ம பிரசங்கியில் பார்க்குறோம். 3ஆம் அதிகாரத்தில் எல்லாத்துக்குமே ஒரு நேரம் இருக்குது. கர்த்தர் எல்லா மனிதனுக்கும் ஒரு நேரம் வைத்திருக்கிறார். காலங்களும் நேரங்களும் சமயங்களையும் கர்த்தர் உண்டு பண்ணினார். எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. பிறக்க ஒரு நேரம், இறக்க ஒரு நேரம், அழ ஒரு நேரம், சிரிக்க ஒரு நேரம், எல்லாத்துக்கும் ஒரு நேரம், குறித்த நேரம்.
இதை கிரேக்க மொழியில் குரோனோஸ் கேரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரத்தை ரெண்டாக அவர்கள் சொல்லுவார்கள், குரோனோஸ் கேரோஸ். நல்ல கவனமாக நீங்கள் கேளுங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய வாழ்க்கையில் இது பெரிய ஒரு வெளிப்பாட்டை உங்களுடைய வாழ்க்கையில் இது தரும். நேரத்தை ரெண்டாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். கிரேக்க ஜனங்கள் அவர்கள் தான் நேரத்தை, அவர்கள் அந்நாட்களில் அதற்குரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எல்லா விதமான கருவிகளை அவர்கள் தான் முதல்ல தயாரித்தது கிரீக்கில். அப்போது இந்த நேரத்தை ரெண்டாக பிரித்தார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் இந்த நேரத்தை குறித்து 2 நேரம் இருக்குது. ஒன்று பொதுவான நேரம், எல்லாருக்கும் பொதுவான நேரம். அதாவது பூமி தன்னைத்தானே சுழன்று, பூமி தன்னைத்தானே சுழன்று இந்த சூரியனை அது சுற்றி வர ஒரு வட்டம், சூரியனை முழுமையமாக சுற்றி வருவதற்கு 24 மணி நேரம் ஆகும், 24 hours. இப்படி 365 நாட்கள் சுழன்று, தன்னைத்தானே சுழன்று அந்த சூரியனை சுற்றி வந்தால் 365 நாட்கள் சுற்றி வந்தால் ஒரு வருஷம் ஆகும். ஒரு நாள் கடந்து வரும்போது 24 மணி நேரம். அதாவது நொடிகள் நிமிடங்களாய் மாறுகிறது, நிமிடங்கள் மணிகளாய் மாறுகிறது, மணிகள் நாட்களாய் மாறுகிறது, நாட்கள் வாரங்களாய் மாறுகிறது, வாரங்கள் மாதங்களாய் மாறுகிறது, மாதங்கள் வருடங்களாய் மாறுகிறது, வருடங்கள் சகாப்தமாய் மாறுகிறது, சகாப்தம் நூற்றாண்டுகளாய் மாறுகிறது. இது பொதுவான நேரங்கள், இது பொதுவான காலங்கள். அல்லேலூயா, ஆமென். ஆனால் இன்னொரு ஒரு நேரம் இருக்கு. கர்த்தர் இன்னொரு நேரத்தை வைத்திருக்கிறார். அது பேர் கைரோஸ். இந்த கைரோஸ் அப்படின்னா அது யாருக்கு தெரியும்? அந்த நேரம் அது குறித்த நபருக்கு குறித்த நேரம். அல்லேலூயா. எப்படி? முதல்ல என்ன சொன்னேன்? குரோனோஸ். குரோனோஸ் அப்படின்னா பொதுவான நேரங்கள். நம்ம பார்த்த நிமிடங்கள், நொடிகள், நிமிடங்கள், மணிகள், இப்படி நம்ம பார்த்தோம். இது பொதுவானது. இது சூரியன் இது பூமி தன்னைத்தானே சுழன்று சூரியனை சுற்றி ஒரு வட்டம் அப்படி சூரியனை சுற்றி வந்துச்சுன்னா 24 மணி நேரம். அதுதான் நேரங்கள். இது எல்லாருக்கும் அதே நேரம் தான், எல்லாருக்கும் அதே காலம்தான். எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது பேர் குரோனோஸ் என்று சொல்லுவார்கள். கேரோஸ் அப்படின்னா குறித்த நேரம், குறித்த மக்களுக்கு. அல்லேலூயா. ஸ்பெசிஃபைடு டைம், இல்லை ஸ்பெசிஃபிக் டைம் ஃபார் ஸ்பெசிஃபிக் பீப்புள். குறித்த நேரம் குறித்த நபர்களுக்கு. ஐ மீன், இந்த குறித்த நேரம் இந்த குறித்த நபர்களுக்கு இருக்கிற இந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா? இது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர். இது எதுவுமே அந்த நபரை கட்டுப்படுத்தவே முடியாது. நல்ல கவனமாக கேளுங்க. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இது எந்த காலமுமே அந்த குறித்த நேரம், அந்த குறித்த நபருக்காக குறிக்கப்பட்ட அந்த நேரம், அந்த நபருக்கு எதுவுமே அவர்களுக்கு கட்டுப்படுத்த முடியாது. அல்லேலூயா. 2 கொரிந்தியரில் ஒரு வசனம் அழகாக இருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்வேன். இதுதான் ஸ்பெசிஃபிக் டைம், குறித்த நேரம், குறித்த நபருக்கு. ஆமென். அல்லேலூயா. இதே நீங்கள் ரோமரில் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்தவர்கள் நீங்கள் வாசிக்கலாம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில், எப்படி? குறித்த காலத்தில் கிறிஸ்து என்ன செஞ்சாரா? நமக்காக அவர் மரித்தார். குறித்த காலம், அதுதான் ஸ்பெசிஃபைடு டைம், குறித்த காலம். ஆமென். அதே நீங்கள் மார்க் 1:15 நீங்கள் பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வேதத்தில் நீங்கள் பாருங்கள், அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது என்று நம்ம பார்க்கலாம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். காலம் நிறைவேறிற்று, குறித்த காலம், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. ஸ்பெசிஃபைடு டைம். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனுக்கு குறிக்கிற நேரம் 2 நேரம் இருக்கு.
அதுதான் நான் சொன்னேன். குரோனோஸ், அப்புறம் என்னது? கைரோஸ். குரோனோஸ்ன்றது பொதுவான காலங்கள், பொதுவான மனிதர்களுக்கு பொதுவான நேரங்கள். ஆனால் கைரோஸ் அப்படின்றது குறித்த நேரம், குறித்த காலம். இது என்னுடைய தகப்பனாருடைய வாழ்க்கையில் நன்கு நான் அறிந்தேன். ஏன்னா என்னுடைய தகப்பனாருக்கு அந்த அளவுக்கு மரணத்திற்கு ஏதுவான ஒரு பலவீனம் அல்ல. கொரோனா வந்துச்சு அப்படின்னு எல்லாம் இருந்தாலும், எல்லாம் சொன்னாலும், அது அவருக்கு ஒரு பெரிய ஒரு பலவீனமே அல்ல. அவர் அந்த நிமிஷம் கூட, அந்த கொரோனா அவர் முடியாமல் இருந்த நேரத்திலையும் கூட அவர் எழுந்து போய் அவருடைய அறையில் மெசேஜ் எடுத்து அவர் செய்தியை தயார்படுத்தி கொண்டிருந்தார். அந்த வாரத்திற்குரிய செய்தியை அவர் எடுத்து கொண்டிருந்தார். நடக்க முடியல, ஆனாலும் அவர் தடுமாறி அவர் போய் அவர் அறையில் உட்காந்து எழுதிட்டு இருந்தார். அவருடைய ஒரு நேரம், கர்த்தர் குறித்த நேரம், மே மாதம் 20ஆம் தேதி. எத்தனையோ முயற்சிகள் செய்தோம், எப்படியெல்லாம் பண்ணோம், ஆனால் எதுவுமே கை கொடுக்கல. அப்போது ஒன்று தான், அந்த அவர் மரணத்துக்கு பிற்பாடு 2-3 வாரங்களுக்கு பிற்பாடு ரொம்ப வேதனையான ஒரு காலங்கள் அது. இப்போ யோசித்தா கூட அது கண்ணுக்கு முன்பாய் அவைகள் அப்படியே இப்போ நடந்தது போல இருக்குது. அப்போது ஒரே ஒரு காரியத்தை தான் என்னுடைய எண்ணத்தில், என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை தான், இந்த 2 கொரிந்தியர் 6:2, கேரோஸ் அண்ட் கைரோஸ். இந்த 2 பொதுவான நேரங்கள், பொதுவான மக்களுக்கு. ஆனால் சில மனிதர்களுக்கு, குறித்த நேரத்தை கர்த்தர் அவர் வைத்திருக்கிறார். என்னுடைய தகப்பனாருக்கு அப்படிப்பட்ட ஒரு நேரத்தை, குறித்த நேரத்தை என்னுடைய குறித்த மனிதர்களுக்கு அவர் வைத்ததை போல என் தகப்பனாரை ஆண்டவர் முன்குறித்து வைத்திருந்தார். அல்லேலூயா. அந்த நேரத்திற்காக அவர் முன்குறித்து வைத்திருந்தார். அந்த வழி வாசல்கள் கரெக்டாக அந்த நேரம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த வழி வாசல்கள் திறந்தது. ஆண்டவர் அவரை தன் பக்கமாய் அவர் எடுத்துக்கொண்டார். ஹீ நோஸ் எவ்ரிதிங். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். இப்படிப்பட்ட நேரம் வரும், இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும், இப்படிப்பட்ட காலங்கள் வரும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், கரங்களை பிடிக்காதபடி உங்களை குறித்து கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. He knows everything. அதுதான் சங்கீதம் 139ஆம் சங்கீதத்தில் ஒரு சில வசனங்கள் நான் வாசிக்கிறேன். ஆனால் நிறைய வசனம் இருக்குது, 24 வசனங்கள் இருக்குது. 24 வசனங்களும் 24 சத்தியங்களை நமக்கு சொல்லும். அந்த 24 வசனங்களும் 24 வெளிப்பாட்டை நமக்கு தரும். அந்த 24 வசனங்களும் 24 விதமான யோசனைகளை, எண்ணங்களை நமக்கு தரும். அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ வல்லமையுள்ள வசனங்கள் இந்த வசனங்கள். ஒவ்வொரு வசனமும் நம்முடைய மண்டையில் இருக்கிற எல்லா எண்ணங்கள் அப்படியே திகைச்சு போகிற அளவிற்கு சத்தியம் ஒவ்வொரு வசனங்களுக்குள்ளாகவும் அடங்கி இருக்கிறது. நான் சொன்னேன் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, குறித்த நேரம் குறித்த மனிதர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அடுத்தது பொதுவான நேரம் பொதுவான மக்களுக்கு வைத்திருக்கிறார். He knows everything. கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. ஆமென். அந்த வசனத்தை நீங்கள் படிங்க. கர்த்தாவே நீர் என்னை, அது பாருங்க, கர்த்தாவே, முதல் வசனமே எப்படி இருக்கு பாருங்க. கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். You know everything. எல்லாமே தெரியும். உமக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. உமக்கு எல்லாமே தெரியும். நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதிலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து, அது பாருங்க, நான் யோசிக்கிற நினைவு கூட, நினைவு சொற்களாய் உருவாகி வார்த்தைகளாய் நம்மளுடைய வாயிலிருந்து வெளியே வருகிறது. அது வர்றதுக்கு முன்பதாக நினைவாகவே இருக்கும்போதே தூரத்திலிருந்து கர்த்தர் அறிகிறாராம். எவ்வளோ ஒரு வல்லமையுள்ள ஒரு தேவனை நீங்களும் நானும் ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். பாருங்க, இந்த வசனங்கள், இது அநேகர் இப்போ இந்த வசனத்துக்கு 1வது வசனத்துக்கு முன்பதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் அப்படின்னு இருக்கும். ஆனால் அநேகர் இது என்ன நம்ம சொல்கிறாங்க, சகரியா இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் எண்ணற்ற முறை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இது சகரியா கூட எழுதியிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு தெளிவாக இருக்கிறது இது தாவீதின் சங்கீதம் என்று. ஆனால் அநேகர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தையும் அவர்கள் சொல்லுகிறார்கள், இது சகரியா உடைய வார்த்தைகள் இது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த வசனம் பாருங்க. என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகள் வார்த்தைகள் அல்ல, நான் யோசிக்கிற என்னுடைய நினைவுகளை நீர் தூரத்திலிருந்து என்ன செய்கிறீரா?
அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். அல்லேலூயா. நாளைக்கு என்ன நடக்க போகுது அது ஆண்டவருக்கு தெரியும். அடுத்த மாதம் என்ன நடக்க போகுது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு தெரியும். 10 வருஷத்துக்கு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு பாதை வழியாய் கடந்து வரும் அதுவும் ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவர் சொல்றாரு பாருங்க, என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். நமக்கு தெரியாது அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. நம்ம அநேக திட்டங்கள் வச்சிருக்கலாம், அநேக யோசனைகள் வைத்திருக்கலாம். வண்டியில் போயிட்டு இருப்போம், திடீர்னு பஞ்சர் ஆகிடும், திகச்சு போயிடுவோம், என்ன பண்ணுறதுனே தெரியாமல். சரி, அந்த டயரை மாற்றலான்னு போய் பார்த்தா அப்போ தான் இதுவுமே இல்லாமல் ஒரு நிலை. சரி, ஏதாச்சும் ஒரு பண்ணலான்னு காசு இல்லை. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியல. வேதம் சொல்லுகிறது, என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். அல்லேலூயா. என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த வசனங்கள், ஒவ்வொரு வசனங்களும் இதை விவரித்து பேசணும் அவ்வளோ வாசனா நேரம் இல்லை. இதற்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா இது ஒரு வருஷம் ஆகிடும். இந்த 139வது சங்கீதத்தை மாத்திரம் சொல்லணும், ஒரு வருஷம் கூட பத்துமான்றது எனக்கு தெரியல. அதற்கும் மேலே இந்த வார்த்தைகள் அதான் நான் சொன்னேன், ஒவ்வொரு வசனங்களும் பலவிதமான சத்தியங்களை, வெளிப்பாட்டை இது கொண்டு வரும். அவ்வளவு ஒரு விசேஷித்த ஒரு சங்கீதமே ஒரு விசேஷித்தமான ஒன்று தான். அதில் இந்த 135 ரொம்ப விசேஷமான ஒரு சங்கீதம். இது அப்புறமா உங்களுடைய தனிப்பட்ட நேரத்தில் தயவுசெய்து இந்த சங்கீதத்தை நீங்கள் படிங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக நிதானமாக நீங்கள் படிக்கும்போது இந்த வார்த்தைகளுக்குள்ளாய் இருக்கிற மறைந்திருக்கிற மறைப்பொருள்கள், வெளிப்பாட்டுகள் கர்த்தர் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் போகிறேன். 7வது வசனத்தை பாருங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? அவன் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, உம்முடைய ஆவியை விட்டு நான் எங்கே போக முடியும்? எங்கேயுமே போக முடியாது. நம்ம மறைந்து கொண்டு இருக்கிறோம், நம்ம செய்கிற விஷயங்கள் யாருக்கும் தெரியாது என்று நம்ம நினைத்து கொண்டு இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவிக்கு மறைவாய் எங்கேயுமே போக முடியாது, எங்கேயுமே ஒளிந்து கொள்ள இருக்க முடியாது. போய் மரத்துக்கு பின்னாடி போய் ஆதாமையும் ஏவாளும் ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்க நினச்சிட்டாங்க, ஓ அப்போ ஆண்டவருக்கு தெரியாதுன்னு. அல்லேலூயா. அவருக்கு மறைவாய் எதுவுமே இல்லை, எல்லாமே அவருக்கு தெரியும். He knows everything. அது நான் வானத்திற்கு எட்டாது பாருங்க, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறேன். நான் வானத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறீங்கப்பா. நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடிய காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாய் இருக்கும். பாருங்க இந்த வசனங்கள், ஐயோ இது பயங்கரம். இந்த வசனங்கள் எனக்கு பேச ஆசை, ஆனால் அது என்னுடைய சப்ஜெக்ட் இல்லை. ஆனாலும் இந்த வசனங்கள் அவ்வளவு ஆழமான ஒரு அவ்வளவு சத்தியங்கள் இந்த சங்கீதம் 139ஆம் சங்கீதத்தில் இருக்குது. நேரங்கள், காலங்கள் வாய்க்குமானால், கர்த்தருடைய சுத்தமாக இருக்குமானால் இதிலிருந்து நான் செய்தியை எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். He knows everything. கர்த்தர் நம்மளை குறித்து எல்லாமே தெரியும். அதுதான் நம்ம இங்கே பார்த்தோம். இந்த 139ஆம் சங்கீதத்தில் என்ன நம்ம பார்த்தோம்னா, கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். நம்ம குறித்து தெரியாதது எதுவுமே இல்லை. என்னோட தகப்பனார் ஏற்கனவே இந்த மே 20ஆம் தேதி 2021ஆம் ஆண்டிலே அவர் மரிப்பார் என்று அவருக்கு தெரியும். குறித்த நேரத்தை என் தகப்பனுடைய வாழ்க்கையில் வைத்திருந்தார். ஆமென். அது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அந்த நேரத்திலிருந்து ஒரு மனிதனாலும் அது விலகி போகவே முடியாது. நோபடி, யாருமே அந்த நேரத்திலிருந்து விலகி போக முடியாது. யாராக வேணாலும் இருக்கலாம், எவராக வேணால் இருக்கலாம், யாருமே அந்த நேரத்திலிருந்து விலகி போகவே முடியாது. குறித்த காலமும் குறித்த நேரமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்தால் அது ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, இல்லை மரணமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த குறித்த நேரம். அதுதான் ஆபக்குக்கில் நம்ம பார்க்குறோம். ஆபக்குக் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் குறித்த காலத்திலே தரிசனம் இன்னும் என்ன இருக்கு, வைக்கப்பட்டு இருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. குறித்த காலத்திற்கு
தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. என் பிரியமான தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் பல வருஷங்கள் நீங்கள் சில காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம். பல நாட்கள் நீங்கள் வேதனையோடு கண்ணீரோடு, ஐயோ என் வாழ்க்கையை இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கு, ஆண்டவரே என் சத்தத்திற்கு செவி கொடுங்க, நான் உமக்கு உண்மையாக தான் இருக்கேன், நான் உங்களுடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, நீங்க சொல்லுகிற விஷயத்தை நான் செய்கிறேன், ஒழுங்கா நான் சபைக்கு வருகிறேன், ஒழுங்கா காணிக்கை செலுத்துகிறேன், ஒழுங்கா தசமபாகத்தை நான் கொடுக்கிறேன், ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஏன் என் சூழ்நிலை மாற மாட்டேங்குது? ஏன் இந்த வியாதி இந்த சரீரத்திலிருந்து போக மாட்டேங்குது? ஏன் எப்ப பார்த்தாலும் எனக்கு கஷ்டம்? ஏன் எப்ப பார்த்தாலும் போராட்டம், நிந்தை, அவமானங்கள், பாடுகள் ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட என்னை சுற்றி கொண்டு இருக்கிறது என்று வேதனையோடு ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருந்தால், என் பிரியமான தேவஜனமே, குறித்த காலம் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த குறித்த காலம் வரும் வரைக்கும் சூழ்நிலை நம்மளுக்கு மோசமா இருந்தாலும் என் தேவனுடைய பரிசுத்த கரம் உங்களை சூழ இருக்கும். அந்த குறித்த காலம் வந்த மாத்திரத்தில் எந்த தடைகள் உங்களுக்கு தடையா இருக்கிறதோ அந்த தடைகள் தானாக விலகி அந்த தடைகளை உடைத்து நீங்கள் மேலே வருகிற ஒரு காலத்திற்குள்ளாய் நீங்கள் கடந்து வருகிறீங்க. இது எப்படி நடந்தது, இது எப்படி ஆனது, இது எப்படி முடிந்தது என்று நீங்களே ஆச்சரியப்படுற அளவிற்கு என் தேவனுடைய பரிசுத்த அக்கினியின் வல்லமை, அவருடைய கிரியை உங்களுக்குள்ளாய் இருந்து வெளிப்படும். எப்போ? அந்த குறித்த காலத்திற்குள்ளாய் நீங்கள் கடந்து வரும்போது, அந்த குறித்த நேரம் வரும்போது, ஐயோ என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு.